கம்ப்யூட்டர் நிறுவனத்தோட அந்த ஆஃபீஸோட தர துடிக்கிறதுக்காக ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்ண போறாரு. அப்போ அவரை பார்த்து அவரோட முதலாளி சில கேள்விகள் கேட்குறாரு. அப்போ இமெயில் ஐடி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த தர துடிக்க வந்த மனுஷன் வந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இமெயில் ஐடினா என்னன்னே தெரியாது சார், தர துடைக்கிறதுக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே அந்த முதலாளி, எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு இமெயில் ஐடி கூட தெரியாத ஒரு நபர் எங்களோட கம்பெனிக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பி வச்சிடுறாரு. உடனே அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் வெங்காயத்தை வாங்கி தெரு தெருவாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அதில் அவருக்கு கொஞ்சம் லாபம் நிற்க ஆரம்பிக்குது. அதே தொழிலை அவர் தொடர்ந்து செஞ்சு வந்து கடைசியில் ஒரு பெரிய வெங்காய வியாபாரியாக மாறி வராரு. அப்போது தனது வங்கி கணக்கை வந்து இணைப்பதற்காக ஒரு வங்கி ஊழியரை பார்க்க போகிறாரு. அப்போ அந்த வங்கி ஊழியர் அந்த வங்கி கணக்கை இணைப்பதற்காக அவர்கிட்ட இமெயில் ஐடி கேட்குறாங்க. அப்போவும் அதே பதில தாங்க அவர் சொல்கிறாரு, எனக்கு இமெயில் ஐடினா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே அந்த வங்கி ஊழியர் சொல்கிறாரு, நீங்கள் இமெயில் ஐடின்னு என்னன்னே தெரியாமல் இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்கன்னா சார், அப்போ நீங்கள் இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தால் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து வந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு இமெயில் ஐடி மட்டும் அப்போ என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்நேரம் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் நான் தர தொலைச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வாய்ப்புகள் விலகும் போது அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சி தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு வந்தால் கடைசியில் நம்ம ஒரு பெரிய வெற்றியை காணலாம்.